அதுக்கும் பேரண்டோபிக் ஸ்டடியில் ப்ரூவ் பண்ண முதல் மனிதன், அதாவது மனித இனம் உருவானதுன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கால முதல் மனித இனம் சொல்ற இரக்டஸ், ஹோமஸ் இரக்டஸ்னா குனிஞ்சி நடந்த மனிதன் நிமிர ஆரம்பிச்ச தருணம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா 10,000 years சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்கலாம், எப்படிடா ஒரு யூனிசெல், அதாவது ஒரு மைக்ரோசெல்லுலர் லெவல்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் கார்பன் மாலிகுல்ல இருந்து உருவான பை சான்ஸ் உருவாச்சா? யாராவது வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல வந்து மேப் போட்டாங்களா? யாராவது இதை மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு நம்மள வந்து ஆட்டி படைக்கிறாங்களான்னு நினைக்கலாம். எல்லாமே நேச்சுரல் செலெக்ஷன். நேச்சுரல் செலெக்ஷன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நீங்கள் வந்து வாலில் தூக்கி போடலாம். தூக்கி போட்ட அப்புறம் ஒரு ஃபார்மேட்டை ஒரு டிசைன் உருவாகும். அதுக்கு ஒவ்வொரு இன்டர்பிரேஷன் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருவம் லயன் மாதிரி உருவாயிருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம். இன்னொருத்தரை பார்த்துட்டு இது வந்து புலி மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இன்னொருத்தரை பார்த்துட்டு மிருகம் மாதிரி இருக்கான். அந்த நேச்சுரல் செலெக்ஷனுக்குனால தான் இவல்யூஷன் தியரி, இது வந்து இயற்கை சீற்றங்கள் இல்லை ஒரு பெரிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் உருவாக்குன்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஆனால் ஏன் உருவாச்சு, யார் உருவாக்குனா, தண்ணி எப்படி தெளிச்சுது, எப்படின்னா நேச்சுரல் செலெக்ஷன். இந்த நேச்சுரல் செலெக்ஷன் தியரியை வந்து உள்வாங்கி இந்த தியரி இப்போ இருக்கிற ஜெனட்டிக் ஸ்டடி வழியாகவும் கார்பன் டேட்டிங் ஸ்டடியாகவும் ப்ரூவ் பண்ணி மனுஷனோட தோற்றத்தை பற்றி கன்ஃபார்ம்டாகி எவல்யூஷன் ஒரு சாப்டர் வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த எவல்யூஷன் பற்றி சொல்லணும்னா பல்வேறு தடைகள், எங்கே போனாலும் தடைகள். ஏன்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் 6000 வருஷம் முன்னாடி தான் மனுஷன் தோணுனா, 6 நாளில் கடவுள் உருவாயிட்டாருன்னு சொன்னார். அதே டிஸ்ப்ரூவ் ஆயிடுது. உலகம் உருவாகிறது 5 பில்லியன் இயர்ஸ் ஆயிருக்கு. அது கார்பன் டேட்டிங் ஸ்டடி ப்ரூவ் பண்ணியிருக்கு. இதை இப்போதான் மங்கி ட்ரையல் ஒன்று பண்ணாங்க யூஎஸ்ல. இப்போ இருக்கிற யூஎஸ் சொல்கிறோம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ரொம்ப அறிவியல் ரீதியான கண்ட்ரி அப்படி சொல்கிறோமே, ரொம்ப முட்டாள்தனமான கண்ட்ரி. ஏன் சொல்கிறேன்னா 1952 இந்த டார்வின் தியரி சொல்லியே கொடுக்கக்கூடாது, இந்த உண்மையை சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு மங்கி ட்ரையல் ஒரு டீச்சரை பனிஷ் பண்ணாங்க. ஏன் நீ வந்து பசங்களுக்கு அறிவியல் சொல்லிக் கொடுக்குற, ஏன் பேஷண்ட்டுக்கு மன இது வந்து கெடுக்கிற, சர்ச்சுக்கு எதிர்க்க கேஸ் போட்டாங்க. அதை உடச்செறிஞ்சு இந்த உண்மைகளை வெளிப்படுற தருணத்தில் நம்ம இருக்கோம். அது ஸ்லைடு. இது என்னன்னு தெரியுமா? இது எல்லார் கையிலும் இருக்கு. இது வந்து உங்களோட முடியில இருக்கு, இது உங்களோட செல்ல இருக்கு, இது உங்களோட கண்ணில் இருக்கு, வாயில இருக்கு, மூக்கில் இருக்கு, இன்டெஸ்டைன்ஸ்ல இருக்கு. உங்க டிஷ்யூவை நான் வந்து கேரியோடைப்பிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல போட்டேன்னா இது பேர் தான் குரோமோசோம்ஸ். அதாவது நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல், ஒரு செல் அணுக்களே ஜெனட்டிக் மெட்டீரியல் கம்ப்ரஸ் ஆகி ரிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு. இப்போ நான் நினைக்கலாம், எங்கள் அப்பாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தது, எனக்கு டயபெட்டிஸ் வருமா? வரும், வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்கள் அப்பாவுக்கு கஞ்சனட்டா இருதய ப்ராப்ளம் இருக்கு, ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு, எனக்கு வருமா? இப்போ பிரிவு ரீதியாக பிரச்சனைகள் இருக்கு, வருமானு கேள்வி கேட்குறது. ஏன்னா இந்த குரோமோசோம் தான் ஒரு ஆண் அணுக்களும் பெண் அணுக்களும் ஒன்னா சேரும் போது 23 குரோமோசோம் ஆண்கள் இருந்து 23 குரோமோசோம் பெண்கள் இருந்து உருவாகும் போது ஃபியூஷன் ஆகும்போது வர உயிர். இதுக்கும் நமக்கும் உயிர்களின் தோற்றத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். ஏன் சம்பந்தம்னா ஒரு இனம் வாழறதுக்கான அட்வான்டேஜஸ் கண்டிஷன்ஸ்லாம் இந்த குரோமோசோம்ல இம்ப்ரிண்ட் ஆயிடும். இப்ப நமக்கு இரக்டா நடக்கிறது தான் நம்மளோட சர்வைவல் அட்வான்டேஜ். அதாவது இந்த உலகத்துல வாழக்கூடியதுக்கான முக்கிய தருணம் சர்வைவல் அட்வான்டேஜ் இரக்டா நடக்கிறதுனா அந்த இரக்டா நடக்கிறதுக்கான கூறிய ஜீன் இதுல இம்ப்ரிண்ட் ஆயிடும். அதாவது சுற்றுச்சூழல் இருந்து ஒரு தேவை, பேசிக்கா உணவு இனப்பெருக்கம், அந்த தேவையை நீர்த்தி செய்யறதுக்கு ஒவ்வொரு உயிரினமும் காலத்தின் ஏற்ப மாறக்கூடிய சக்தி வாய்ந்தவை. யாரும் இம்யூட்டபிள் கிடையாது. யாரும் ஷெட்யூல் போட்டே நீ தான் மனுஷன், நீ மிருகம், நீ லயனு, நீ டைகர்னு ஷெட்யூல் போட்டு பண்ண கிடையாது. எவ்ரிதிங் இஸ் இவால்விங். எது இயற்கைக்கு சூழல் ஏற்ப அட்வான்டேஜஸ் பொசிஷன் வருதோ அதெல்லாம் இம்ப்ரிண்ட் ஆயிடும். அது காலகமாக போகும். இப்போ நீங்க பார்த்துருக்கலாம், இப்போ சர்வைவல் அட்வான்டேஜுக்காக இப்போ மனுஷனுக்கு இவ்வளோ கேஜி மூளை தேவை இருக்குன்னா இந்த என்வாயன்மெண்ட்ல வாழறதுக்கான தேவை இருக்கு, அது இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு. சரி, பிற்காலத்தில் மனுஷன் மாறுவானா இல்லை இதே மாதிரி இருப்பானா ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் இருக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம முன்முண்ட ஃப்ராண்டல் லோப் அது சைஸ்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற ஸ்டிமுலஸ் என்ன, நம்ம மூளையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். மற்ற மிருகங்களோட உருவாக்கம் டூல் மேக்கிங் அனிமலா மாறிட்டோம். எதுக்கு எத்தாலும் ஒரு டூல் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது மூளை சைஸ் பெருசாயிட்டு இருக்கு. எழுத ஆரம்பிச்சிருக்கோம். இதாவது இண்டஸ்ட்ரிஸ், இந்த இண்டஸ்ட்ரிஸோட விரல் சைஸ் பெருசாயிட்டு இருக்கு. அறிவியல் ரீதியாக காலகாலமாக 200 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கும் இப்ப இருக்கிற மனுஷனுக்கும் இந்த இண்டெக்ஸ் விரல் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, தம்பு விரல் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இந்த எவிடன்சஸ் ஏன்னா இந்த சுற்றுச்சூழல் ஏழலுக்கு வாங்கிறதுக்கு இது தேவை. அது ஜெனட்டிக்கா நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆயிடும். அது ஜெனரேஷனா ஆகும். நாளைக்கே ஒரு பெரிய சுற்றுச்சூழல் சேர்ப்பதில் மாற்றம் ஏற்பட்டால் நம்ம மாறக்கூடியவா மாறுவோம்.
ஆனா மாறக்கூடிய நேரமும் காலம் தகுந்திருந்தா நம்ம சர்வைவ் ஆவோம். சப்போஸ் நேரமும் தாளம் இல்லாம மாற்றக்கூடிய இது இல்லைன்னா நம்ம இனம் அழிஞ்சு போவோம். இப்ப எவ்வளவு போனா இந்த சீட்டா எக்ஸ்டிங்ட் ஆயிட்டு இருக்குன்றாங்க. பழக்க மேமோத்ஸ் பெரிய யானைகள் அது எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சுன்றாங்க. ஏன்னா இந்த சூழலுக்கு ஏற்ப அது வாழக்கூடிய அடாப்டேஷன் ஆகல, அதனால அது இறந்து போயிருக்கு. அடுத்த ஸ்டேஜ் சுற்றுச்சூழல், மரபணுகள், உயிரினம். இதுதான் பேசிக் ட்ரையட் ஃபண்டமெண்டலாக. இப்ப நாங்க டெவலப் பண்ண மேன்மேட் கிரியேஷன், மனிதனால் உருவாக்கப்பட்டது. இந்த மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், ரேஸ் அடிப்படையில், ஒரு ஏசியன், ஆப்பிரிக்கன், அமெரிக்கன் அடிப்படையில் நம்ம மனிதன் உருவாக்கப்பட்ட கல்ச்சரல் வேரியேஷன். இது பயாலஜிக்கல் வேரியேஷன். எங்க மட்டும் ஃபண்டமெண்டல் தான். ஒரு சுற்றுப்புற ஸ்டிமுலஸ், அதுக்கேற்ப மறுஅடுப்பு சேஞ்சஸ், அதுக்கப்புறம் உயிரினம் உருவாக்கம். நெக்ஸ்ட் டைப் பண்ணுங்க. அடிப்படை இதுதாங்க, இனப்பெருக்கம். நான் ஒரு பெண்ணோட உடலுக்கு இருந்தா என்னோட ஸ்பெர்ம்ஸ், பல்லாயிரக்கணக்கான ஸ்பெர்ம்ஸ் ஒரு ஓம்ல போய் ஃபியூஸ் ஆகி குழந்தை பிறக்கணும். நான் பர்பஸ், என்னோட பர்பஸே ப்ரொக்ரியேஷன். இதுதான். நீங்க நாய்க்குட்டிகளை பார்க்கலாம், இதுதான் அடிப்படை. குரங்கினத்தை பார்க்கலாம், இதான் அடிப்படை. பூச்சி புழுக்களை பார்க்கலாம், இதான் அடிப்படை. இனப்பெருக்கின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யார் அதை செலக்ட் பண்றா? இறைவன் செலக்ட் பண்றானா? ஒரு காட் மேல இருந்து நீ மனுஷனா நீ வாழ் அப்படி செய்யப்படுறா? ஏன் இன்னைக்கு நாய்கள்லாம் இன்னைக்கு வந்து ஏன் பள்ளிக்கு வரல? நாய்கள்லாம் அழிச்சுட்டு ஆர்டர் கொடுக்குறாங்களா? ஏன் குரங்கெல்லாம் கோயிலுக்கு போல? குரங்கெல்லாம் அழிஞ்சு போன ஆர்டர் கொடுக்குறாங்களா? ஏன் மனுஷனுக்கு மட்டும் உள்ள ரெகுலேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அது இயற்கை தேர்வு. இந்த சுற்றுப்புறல் சேர்வை வாழறதுக்கான அத்தியாயங்கள் நம்ம அடாப்ட் பண்ண நம்ம உயிர் வாழ்வோம், இல்லாம போயிடும். இப்போ கூட குளோபல் வார்மிங் சொல்றோம். குளோபல் வார்மிங் மனுஷன் வந்து கண்ணா பின்னான்னு வெப்பமயமாபல பண்றான். இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆயிடுச்சு. ஒரு 10 பேர் இருக்கிறத 10,000 பேர் இருக்கும். இப்போ போலார் கேப்ஸ்லாம் மெல்ட் ஆயிட்டு வருது. மெல்ட் ஆகும்போது பாடி டெம்பரேச்சர் ஏறுது, சாயில் டெம்பரேச்சர் ஏறுது, மண்ணோட டெம்பரேச்சர் ஏறுது. அந்த டெம்பரேச்சர் ஏறும்போது நம்ம 37 டிகிரி செல்சியஸ்ல வாழ்ந்து கூட ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆண் விந்து, அதாவது ஸ்க்ரோட்டம் வேற பை இருக்கு பாத்தீங்கன்னா தனியா இருக்கு. ஏன் தனியா இருக்குன்னா ஸ்க்ரோட்டத்தோட ஸ்கின் வேற மாதிரி இருக்கும். மற்ற தோலோட பாத்தீங்கன்னா நம்ம கொட்டைபிள்ல இருக்கிற ஸ்கின் ஏன் வேற மாதிரி இருக்குன்னா டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்காக. நம்ம உடம்போட ஒரு -2 டிகிரி செல்சியஸ்ல பாடி டெம்பரேச்சர் போனாதான் ஆண் விந்து உருவாகும், இல்ல ஆண் விந்து உருவாவாது. அதனாலதான் இன ரீதியாக வயிற்றுக்குள்ள இருந்த ஆண் விந்து ப்ரொடக்ஷன் சென்டர் ஸ்க்ராட்டம் பேக் வந்து இறங்கி நமக்கு பையில வந்து தனியா இங்க நிக்குது. குளிர்காலத்தப்போ சுருக்க ஏற்படும், வெப்ப காலத்துல ரிலீஸ் ஆகும். அது இயற்கைக்கு ஏற்பட்ட அடாப்டேஷன். அந்த இயற்கைக்கு எடுத்த அடாப்டேஷனாலதான் இன்னைக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பான தன்மை சதவீதம் 1902 வந்து 2-3% இருந்து இப்போ வந்து 57% ஆயிருக்கு. ஏன்னா இந்த வெப்பமய குழந்தைகள் இந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன்ல ஆண் அணுக்கள் விந்து செக்ரேஷன் வந்து கம்மியாகுது. அப்பனா ஆண் விந்து செக்ரேஷன் கம்மியாவது தருணம் யார்கிட்ட இருக்கு? இயற்கையோட சூழல் உருவாற்று சுற்றுச்சூழல் மனிதனால மாற்றி அமைக்கப்பட்டு நமக்கு நாமளே தேடிட்டு முயற்சினால தவிர நாளைக்கு ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸோ ஃப்ளோஸோ உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணது எதுவும் இல்லை. அடுத்த ஸ்லைட். இதான் ஃபேமஸ் பேட்டர்ன். நீங்க பாத்தீங்கன்னா இதுவும் நம்மளோட இஜிப்சியன்ல இருந்து இருக்கிற சயின்டிஸ்ட், பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட் இந்த பிக்சரை புரியுறதுக்காக ரிஃப்ளெக்ட் பண்ணாரு. எப்படி ஒரு காமன் ஆன்செஸ்டர் ஹோமினிட், அதாவது செகண்டா இருக்க பிறகு ஹோமினிட் எப்படி மனுஷனா உருவாக்கனா அப்படின்னு உள்ள செஞ்சுரிஸ் எவ்வளவு வருஷங்கள் ஆச்சு. அந்த கார்பன் டேட்டிங் ஸ்டடி சொன்னல கிட்டத்தட்ட 40 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி, 14 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி, 15 மில்லியன் இயர்ஸ், 2.5, 5 lakh, 2.5 lakh, 70,000, 35,000 இயர்ஸ் அப்ப எப்படி ஹோமஸ் இரெக்டஸ், அதாவது ஹோமஸ் இரெக்டஸ் வந்து எப்படி ஹோமோ சாப்பியன்ஸ் உருவானக்கான தருணம். இந்த ஸ்டேஜிங்க வந்து இஜிப்சியன்ல இருக்கிற இதே அப்துல் முசாஃபர் பேர் சரியா தெரியல, அவர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மாடலை வந்து ப்ரூவ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணார். நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு அடையாளம் இருக்கா, இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பீங்க. எஸ், இதான் பல்வேறு வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்கல்ஸ் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. எப்படி பாதுகாப்பு 4 வருஷம் முன்னாடி, 3 மில்லியன் வருஷம் முன்னாடி, 2 மில்லியன் வருஷம் முன்னாடி, 1 மில்லியன் 10,000 வருஷம் முன்னாடி, இப்ப பிரசன்ட் ஜெனரேஷன் ஸ்கல் வடிவமைப்புகள் எப்படி பரிணாம வளர்ச்சி உருவாக்குறான்னு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது அதோட ரிஃப்ளெக்ஷன். எப்படி ஒரு ஆதிகாலை அதுக்கு சொல்றீங்களா குரங்குல வந்தானே, குரங்குக்கு முன்னாடி இருக்க மூதாயிரம் வந்த இந்த இப்ப எக்ஸிஸ்டிங் மனுஷனுக்குள்ள ஸ்கல்லோட வேரியேஷன்ஸ். இது கிட்டத்தட்ட இது டெவலப் ஆகிறதுக்காக ஒரு ஆதிகாலத்தில் வந்து வருவதற்காக 6 மில்லியன் இயர்ஸ் ஆச்சு. அதாவது 6 மில்லியன் 60 லட்சம் ஆண்டுகள் ஒரு மனிதன் மாற்றம் இயற்கை சூழலுக்கு மாற்றத்துல டெவலப் ஆச்சு. அடுத்தது ஏன் அடிப்படை கேள்வி ஒன்று இருக்கும். ஏன் நம்ம மட்டும் பேண்ட் ஷர்ட், நம்ம மட்டும் டெக்னாலஜி, நமக்கு மட்டும் ஏசி, நம்ம மட்டும் திங்கிங் கெப்பாசிட்டி, நமக்கு மட்டும் ஒரு கடவுள், நமக்கு மட்டும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உருவாச்சுன்னு ஒரு அடிப்படை கேள்வி கேட்கலாம். இப்ப உணவு தட்டுப்பாடு வந்து மரங்கள்ல வந்து உணவு தட்டுப்பாடு ஏற்படும் போது ஒரு குரூப், இந்த ஹோமினிட்ஸ் குரூப் வந்து கீழே இறங்கி மணல்ல நிலத்துங்களை உணவு தேட ஆரம்பிச்ச போதுதான்
இரக்ட் போஸ்டர், அதாவது குனிஞ்ச போஸ்டர் இரக்ட் போஸ்டருக்கு டெவலப் ஆனோம். ஏன்னா மரத்துல பழம் பிடிக்கிறதுக்காக நம்ம அடாப்டேஷன் வந்து பிடுங்கிறதுக்காக போஸ்டர் கையா இருக்கட்டும் காலா இருக்கட்டும். இப்ப நம்ம மணல இறங்கி மடங்கி போறதுனால, மணல இறங்கினால முதுகு எலும்பு வந்து நிமிர ஆரம்பிச்ச உடனே கை ஃபீராஜ். ஸோ அப்ப இருக்கிற இந்த விலங்கிடம் வந்து சில காட்டு உணவுக்காக மிருகங்களை அடிச்சு சாகும் போது மிருகங்கள் கிட்ட இருக்கிற கூர்மையான எலும்பு அவனுக்கு வந்து ஒரு டூலா பயன்படுத்துது. டூலா ஒரு கருவி. எதுக்கு கருவி? வேட்டையாடுறதுக்கான உருவான கருவி, உணவை பறிமுறுதல் உருவான கருவி, அப்புறம் சின்ன சின்ன எதிர்த்து தாக்குதல் ஆன கருவிக்காக அந்த எலும்புகளை பயன்படுத்த ஆரம்பிச்சான். எலும்புகளை கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சும் போது நெருப்பு உருவாச்சு. அப்ப இருக்க கடல்ல ஏற்பட்ட நெருப்பு சீற்றமோ, ஒரு வால்கேனோ இரப்ட் ஆகி அதுல இருக்கிற நெருப்பு சீற்றத்திலையும் கல்ல தேய்ச்சி உள்ள நெருப்பு சீற்ற நெருப்பு உருவாக்கலாம். நெருப்பு உருவாக்கணும்னு உணவை அதை சமைக்க ஆரம்பிச்சு எளிதா சாப்பிடக்கூடிய தருணம் வந்துருச்சு. மனுஷனுக்கு இந்த மாதிரி கருவி பயன்படுத்த உடனே தொடங்க ஆரம்பிச்ச உடனே தான் அவன் அறிவு பயன்பட்டது. இப்ப ஸ்டிமுலஸ், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப டிமென்ஷியா பேஷண்ட்ஸ்லாம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா சின்ன சின்ன மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுப்போம். இப்ப நம்ம குழந்தைங்க வந்து யாராவது ஜீவன டிலிக்வென்ட் இருக்கும். இப்போ ஒரு இந்த பேபி இருக்கு பாருங்க, ஐக்யூ கம்மியான பேபிக்கு படம் போட்டு ஸ்டிமுலஸ் கொடுப்போம். ஏன் அந்த படம் போட்டு ஸ்டிமுலஸ்? பிரெயினுக்கு உபயோகப்படுத்த தான் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அந்த ஆக்டிவிட்டி வந்து ஒரு கருவி பயன்படுத்த ஆரம்பிச்ச பிற்பாடு தான் மனுஷனுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டி உருவாச்சு. சோ கருவி உயர்படுத்த மேலும் மேலும் இன்னொரு மிருகம் இருக்க கருவி பயன்படுத்த தொடங்க மனுஷனுக்கு வந்து ஹர்ட் பிஹேவியர் டெவலப் பண்ணான். ஹர்ட் பிஹேவியர்னா இப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த ஹால்ல நீங்க எல்லாரும் ஒரு சமுதாயத்துல சேர்ந்து ஹர்டா நீங்க வந்து நிக்கிறீங்க. ஒரு ஹர்ட்னா ஒரு குரூப். இந்த குரூப் பிஹேவியர் எதனாலதான் உணவு தேடுதல், மறுபடியும் அடிப்படை தேவை உணவு தேடுதல். தன் இன அழிக கூடாதுன்னு ஒரு நோக்கு இயற்கையாக செலக்ட் பண்ணனால உணவு தேடுறதுக்காக டீம் பண்ணான். டீம் பண்ணும் போது அவன் கம்யூனிகேஷன் ஆகும்ல, அப்ப வோக்கல் சவுண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணான். வோக்கல் சொன்னா ஆ ஏ பின்னு மோனோசிலபிள் சவுண்ட்ஸ். உணவுக்காக வேட்டையாட தன்னோட இமோஷன்ஸை வெளிப்படுத்த அந்த சவுண்ட்ஸ் டெவலப் பண்ணான். சவுண்ட் அதாவது குரல் எழுப்புதல், பிறகு மொழியாக மாறுது. கருவி உற்பத்தி நம்மளோட மூல வளர்ச்சிக்கு முக்கிய அத்தியாயமா உருவானது. பிறகு பரிணாம வளர்ச்சிக்கு மனுஷன் நிலையா நிக்கிறதுக்கு இது தேவைப்பட்டது. இந்த மூணுமே குரங்கு இனத்துக்கோ இல்லனா சிங்க இனத்துக்கோ இல்லனா புலி இனத்துக்கோ உருவாச்சுன்னா அவங்களுக்கு இதே மாதிரி இயற்கை அடாப்டேஷன் ஆன அட்மாஸ்பியர் இருந்ததுன்னா இன்னைக்கு சிங்கம் கூட நம்ம ஆட்சி செய்யலாம். நம்மள அந்த மாதிரி ஸ்டிமுலஸ் உருவாகல. அது நமக்கு உட்பட்ட காரணத்தை வந்து நேச்சுரல் செலக்ஷன். இதுக்கு ஏதோ பெரிய டிவைன் ஃபோர்ஸ் தான் அது மாறிச்சு டிவேட் ஆச்சுன்னா கிடையாது. ஒரு நேச்சுரல் செலக்ஷன் மூலமா வாழ்ந்துருக்கும். இப்போ கூட நம்ம பார்க்கலாம், நம்ம வீட்டில் யாருக்காவது பெரியவங்களுக்கு ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் பாருங்க, ஸ்ட்ரோக் மண்டையில் அடிப்பட்டதுன்னா என்ன ஆகும்? இந்த பகுதியில் ரத்த கூட அடைப்பு ஏற்பட்டதுன்னா கை கால் விழுந்து போயிடும். கை கால் விழுந்ததோட மூளை சிந்திக்கிற சிந்தனை இழந்துரும். சிந்தனை சினிமா பேச்சு நின்று போயிடும். வாய்க்கு பேச்சு நின்று போயிடும். இன்னும் அடிப்படை அப்பனா உலகம் உருவாகும் போது, மனிதன் உருவாகும் போது, மனிதன் வந்து மனுஷனா இது சிவிலைஸ் உள்ள வாழறதுக்கு 3 சென்டர் ஒன்னா டெவலப் ஆயிருக்கு. ஸ்பீச் அதாவது பேச்சு, அவன் டூல் மேக்கிங் பிஹேவியர் கருவி உற்பத்தியான முயற்சி, அவன் ஃப்ரான்டல் லோப் முந்தின சிந்தனை. இது மூணுமே ஒரே நேரத்தை உருவாகிறதுக்காக ஒரே ரத்த குழா பிளட் சப்ளை பண்ணுச்சு. அந்த ரத்த குழா தான் மண்டையில் இருக்க மிடில் செரிபிரல் ஆர்டரின்னு. ஸோ ஒரு பேஷண்ட் சக்கரை நோயில் பிரஷர் நோயில் அடைப்பு ஏற்பட்டா அவனுக்கு ஒரே நேரத்தில் கை கால் விழுந்து போகுது, ஸ்பீச் போகுது, ஹையர் ஃபங்க்ஷன் போகுது. இது ஸ்ட்ரோக்கு என்ன எவல்யூஷன் இண்டிகேஷன்னா இந்த 3 சென்டருமே மிருகத்திலிருந்து மனுஷன் வந்து வேறுபடுறதுக்காக தேவைப்பட்டது 3 சென்டர். ஸ்பீச் சென்டர், ஆக்ஷன் சென்டர், சுயமா சிந்திக்கிற உள்ள சென்டர். நெக்ஸ்ட் அடுத்தது இது அவன் ஆரம்ப காலத்தை பயன்படுத்த கருவிகள். இப்ப கிட்ட நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப கூட கருவிகள் இருக்கு. வீட்டுக்கு போனா ரிமோட், கார் கீ, எத்தனை கருவிகள் யூஸ் பண்றோம்? பேனா, பென்சில், ஸ்கேல், டிவைடர், எத்தனை கருவிகள் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணோம்? வீட்டில் லேடிஸ் கிரைண்டர், ஸ்டூல், சிசல். இது எந்த மிருகங்கள்லாம் இந்த டூல் மேக்கிங் பிஹேவியர் ஏதாவது பயன்படுத்துறாங்களா? இல்ல. இப்ப நாளைக்கு ஒரு ரோட வெட்டினா கூட அதுக்கு எனக்கு டூல் தேவை. நாளைக்கு விவசாயம் பண்ணனா எனக்கு ஒரு டூல் தேவை. நாளைக்கு நான் ஒரு டாக்டர் வந்து உங்ககிட்ட நெஞ்சில நான் பார்க்கணும் ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் தேவை. இந்த டூல் மேக்கிங் பிஹேவியர் தான் மனுஷனுக்கு ஸ்டிமுலஸா இருந்துட்டே இருக்கு. எது வரைக்கும் வந்திருக்கு? ஒரு தட்டுல நீர் தாங்கிறதுக்கான வைக்கிற டூல் மேக்கர், அதாவது மண்டவோட திருப்பி போட்டு, மிருகத்தோட மண்டவோட திருப்பி போட்டு மழை தண்ணியை சேகரிச்ச மனுஷன் அந்த டூல் மேக்கிங் பிஹேவியர் எது வரைக்கும் இருக்கு? கிட்டத்தட்ட 6 லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நியூக்ளியர் பாம் தயாரிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. அந்த ஸ்டிமுலஸ் ப்ரொடக்ஷன் இருந்துட்டே இருந்தனாலதான் இந்த பரிணாம வளர்ச்சி டெவலப்டா இருக்கும். அடுத்தது இதான் மனுஷன் எப்படி மைக்ரேட் ஆனான்.
இதை வந்து ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடியில வந்து ப்ரூவ் பண்ணது. இது வந்து ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் அமெரிக்கா ஒரே கண்டமா இருக்கும்போது ஈஸ்ட் ஆப்பிரிக்கால ஒரிஜினேட் ஆன மனுஷன் எப்படி உணவு தேடுறதுக்காக பல்வேறு குரூப்பா பிரிஞ்சான். பல்வேறு குரூப்பா பிரியும் போது உள்ள மைக்ரேஷன் ஸ்டடிஸ் இது எந்தெந்த ஆண்டுகளில் எப்பப்ப எங்கெங்க இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா தெரியுது. கிட்டத்தட்ட அரேபிய நாடுகள் 40,000 ஆண்டுகள் முன்னாடி போயிருக்கான், ஐரோப்பிய கண்டத்துக்கு 60,000 ஆண்டுகள் முன்னாடி போயிருக்கான், ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு 50,000 ஆண்டுகள் முன்னாடி போயிருக்கான், இந்த கில்பேட்டர் சைட் வழியா நார்த் அமெரிக்கா கண்ட்ரீஸ்க்கு 12,000 ஆண்டுகள் முன்னாடி போயிருக்கான். இந்த மைக்ரேஷன் எதனால? உணவு தேடுதலுக்கான வேட்டை. அடுத்தது சரி, அப்படி ஏன் சார் வேறுபடுத்துறோம்? நம்மளாம் இங்க கருப்பா இருக்கோம், நம்மளாம் வந்து வெள்ளையா இருக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன் சைனாக்காரன்லாம் ஒரு மாதிரி இருக்கான், அமெரிக்காக்காரன் ஒரு மாதிரி இருக்கான்? அந்த இயற்கை சூழலுக்கு ஏற்ப அவங்க பரிணாம வளர்ச்சி. இன்னைக்கு வெப்பம் உள்ள பகுதியில் நம்ம தங்கியிருக்கோம். வெப்பம் உள்ள பகுதிக்கு நம்ம சூரிய வெளிச்சம் நமக்கு ஜாஸ்தி தேவையில்லை. கருப்பா ஸ்கின் டேன் ஆகிறதுனால டேன் ஆகி நம்ம கருப்பு கலர் வந்தது காரணம் சூரிய வெளிச்ச டிராபிக்கல் கண்ட்ரினால தான். இதே வெள்ளைக்காரன் வெள்ளையா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், ஏன்னா அங்க சூரிய வெளிச்சம் கம்மி. ஆனால் பேல் ஸ்கின்னா இருந்தால் சூரிய அப்சார்ப்ஷன் ஆகி விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும். இது இயற்கை மாற்றம். இப்ப நம்மால யாராவது ஒருத்தர் துபாய் போயிருந்தாரு வச்சுங்க, கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு பார்த்தா கலர் மாதிரி வருவார். ஏதோ நம்மளுக்கு அமெரிக்காவை கனடாவில் செட்டில் பண்ணா கலர் சேஞ்சஸ் இருக்கும். ஏன் அந்த கலர் சேஞ்சஸ்னா சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ப இயற்கையின் மாற்றத்தின் அடிப்படையில் தான் நம்ம கலர் சேஞ்சஸ் வரும். ஆனால் ஒவ்வொரு செக்மெண்ட்ஸ் எங்க அவங்கவுங்க டெம்பரேச்சர் கன்வெர்ட் நம்ம வந்து வேரியேஷன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இது பன்னியோட உருவம். பன்னி ஒரு மேமல். அது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி ஒரு உறுப்பா இருந்தது. அதுல இருந்து மனுஷன் டைரக்டா உருவானதுக்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே இல்லைன்னு டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் ஹோமினிட். நான் சொன்னேன்ல ஹோமினிட், அதாவது மனுஷனுக்கும் குரங்குக்கும் ஒரு காமன் ஆன்சிஸ்டர் தான் வச்சுக்க, அது அந்த ஹோமினிட். எப்படி இரெக்ட் போஸ்டர் ஆகி உள்ள மனுஷன் வந்து நிமித்தியா நிக்கிறான். அது ஸ்லைட். அதான் இந்த எக்ஸ்பிளேஷன் தான். ஏன் சார் இப்ப இருக்க சிம்பன்சிஸ் ஏன் சார் வந்து வளரல, இப்ப இருக்க கொரில்லா ஏன் சார் வளரல அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனுஷனுக்கும் சிம்பன்சிஸ்க்கும் குரங்குக்கும் ஒரு காமன் ஆன்செஸ்டர் ஹோமினிட் கிட்டத்தட்ட 60,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தனால மணல்ல உணவு தேட ஆரம்பிச்ச மனுஷ குரூப் மட்டும்தான் இன்னைக்கு ஹோமோ சாப்பியன்ஸா நம்ம நிக்கிறோம். உணவுப் பொருட்கள் எங்க மரத்தடியிலே நிறையவே இருக்குன்னு ரீட்டைன் பண்ணனால சிம்பன்சிஸ் அந்த செக்மெண்ட்ல இருக்காங்க. கொரில்லா நமக்கு முன்னாடியே டிசென்ட் ஆன குரூப். ஆர்கன்டிவன் நமக்கு முன்னாடியே டிசென்ட் ஆன குரூப். ஸோ குரங்குல இருந்து மனுஷன் வந்தான், குரங்குல இருந்து மனுஷன் வந்தது இல்ல. குரங்குகள் நம்ம கசின் பிரதர்ஸ்னா நமக்கும் குரங்குக்கும் ஒரு 2% ஜீன் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஒரு நமக்கு குரங்குக்கும் ஒரு காமன் மூதாதியர் 60 வருஷம் ஆனனால நம்ம ஒரு பிரான்ச் மனுஷனாக மெருகேறிட்டோம், ஒரு பிரான்ச் சிம்பன்சிஸா இருக்கும். சிம்பன்சிஸ்க்குலாம் அறிவு இல்லையா, மூளை வளர்ச்சி இல்லையா கேட்கலாம். சிம்பன்சிஸ்க்கு மனுஷனோட கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்கில்ஸ்க்கு மூளை வளர்ச்சி இருக்கு. அந்த சிம் டெஸ்ட் போடுங்கப்பா. சிம் டெஸ்ட் வீடியோஸ் சிம்ப் இல்ல அடுத்தது அது நெக்ஸ்ட் சிம் டெஸ்ட். இது வந்து ஜப்பான்ல கியோட்டோ என்வாயர்மெண்ட்ல ஒரு சிம் டெஸ்ட் பண்ணாங்க. அதாவது நம்பர்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிட்டு பண்ணாங்க. அடுத்த நெக்ஸ்ட் அறிகுறிகள். சரி இவ்வளவு சொல்லிட்டீங்க சார், உண்மைமா நமக்கு இல்ல ஏதாவது அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மையில நம்மளோட ரத்த அணுக்கள் நம்ம அமீபா மாதிரி தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. WBC செல் ஒன்று இருக்கு. அந்த WBC செல் வந்து நம்ம கிருமிக்கு ஏத்தா போல தான் இருக்கு. ஃபர்டிலைசேஷன் வீடியோ போடுங்க. இது நார்மலா ஒரு ரத்த அணுக்கள் எப்படி போகுது பாருங்க. ஃபேகோசைட்டோசிஸ். இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற உடம்புல இருக்கிற கிருமியை கட்டுப்படுத்துற ரத்த அணுக்கள். உடம்புல ஏதாவது கிருமி ஏறிச்சுன்னா நம்ம இப்படிதான் நம்ம அணுக்கள் வந்து முழுங்கி உள்வாங்கி அந்த கிருமியை வந்து சாவடிக்கும். இது நம்ம உடம்புல ரத்தத்தில் இருக்கிற WBC செல்ஸ் பேர். இந்த WBC செல்ஸ் எவல்யூஷன்ல எப்படி நமக்கு வந்து காத்தாச்சு. இப்ப அமீபாக்கு பாருங்க. அமீபா அதாவது நம்ம மைக்ரோசெல்லுலா இருக்கல கிருமி, அதோட முயற்சியும் நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸ் மாதிரியே தான் இருக்கும். எண்டோசைட்டோசிஸ் ஃபேகோசைட்டோசிஸ் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். எப்படி கிருமியை வந்து டைஜஸ்ட் பண்ணது பாருங்க. இது அமீபா. இது நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், மைக்ரோஸ்கோபிக் கிருமிகள். இதனால அமீபிக் டிசென்ட்ரிலாம் நமக்கு வரும். அது மைக்க தெரியாத பிரியாணி ஏதாவது சாப்பிட்டோம்னா, சிக்கன் ஏதாவது சாப்பிட்டோம்னா இந்த கிருமினால நமக்கு இன்ஃபெக்ஷன் வரும். அது எப்படி ஒரு செல் அது உணவை எப்படி முழுங்குது பாருங்க. அந்த எக்ஸ்ட்ரீம்ல பாருங்க, முழுங்கி டைஜஸ்ட் பண்ணுது. அதாவது ரத்தத்தில் நமக்கு உடம்பு நோய் எதிர்ப்புக்கான WBCயும் அமீபாவும் சேம் ஆக்ஷன். இது நம்ம பரிணாம வளர்ச்சியில் உருவானதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அடுத்த ஸ்லைட் போங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்.
நெக்ஸ்ட் லைட். செல் டிவிஷன். செல் டிவிஷன் அதாவது ஒரு செல் எப்படி உருவாகுது? இப்போ குழந்தை ஆண் பெண் விந்து சேரும் போது ஒரு செல் ஆகுது, அப்ப 2 செல் ஆகுது, 4 செல் ஆகுது. அதுக்கு எப்படி நம்ம உடம்புல ஹியூமன் செல்ல வந்து செல் டிவிஷன் எப்படி ஆகுது பாருங்க. மைக்ரோஸ்கோப் லெவல்ல 4, 6, 16 இது பேரு செல் டிவிஷன், மைட்டோசிஸ் பேர். அடுத்தது பாக்டீரியல் செல் growth பாருங்க. அதாவது பாக்டீரியா கிருமி காத்துல பர பல்லாயிரக்கணக்கான ஜெனரேஷன் முன்னாடி மனுஷனுக்கு முன்னாடி உருவான கிருமியோட தன்மையா பாருங்க. Bacteria reproduce very simply and rapidly by doubling their contents and splitting in two. So நம்ம இருக்கிற செல் உருவாக்கத்துக்கும் ஒரே முயற்சி, பாக்டீரியாக்கும் ஒரே முயற்சி தான். 5000 billion bacteria in one day. அடுத்த ஸ்லைட் போங்க. அடுத்த ஸ்லைட். இதுதான் நான் சொன்னேன். இப்போ ஒரு பெண் நிர்ணயிக்கல உங்களுக்கு ஆண் குழந்தை பிறகுதா பெண் குழந்தை பிறகுதான்னு. நான் ஆண் தான் நிர்ணயிக்கிறான். அதுக்கு எடுக்காட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 46 குரோமோசோம்ல 23 குரோமோசோம்ல XY குரோமோசோம் 2 செக்ஸை டிட்டர்மைன் பண்ற குரோமோசோம். ஆண்களுக்கு XY இருக்கு, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா XX இருக்கு. இப்போ நம்ம வந்து உடல் உறவு சேரும் போது நமக்கு ஸ்பெர்ம்ல ஒரு X இல்லைன்னா ஒரு Y தான் போகும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு X மட்டும் தான் இருக்கும். இப்போ ஒரு Xோட நம்ம ஆண் விந்து X குரோமோசோம் கேரி பண்ற ஆண் விந்து போய் சேரும் போது XX தான் என்ன பிறக்குது? பெண் குழந்தை பிறக்குது. அதே ஆண் விந்துல வந்து Y குரோமோசோம் நம்ம ரிலீஸ் பண்ணனா அந்த Y குரோமோசோம் பெண் கொடுக்கிற X குரோமோசோம் சேர்ந்தா XY, அது ஆண் குழந்தை நிர்ணயிக்குது. அப்பனா ஆண் பெண் நிர்ணயிக்கிறது ஒரு சூப்பர் நேச்சுரல் சக்தியோ கடவுள் சக்தியோ கிடையாது, அந்த பெண்ணோட சக்தியோ கிடையாது. நம்ம தான் 100க்கு நம்ம தான் ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தைக்கு முக்கிய காரணமே நம்ம தான். நம்ம என்ன பண்றோம்? வீட்டில் இருக்க பெண்களை போட்டு அடிக்கிறோம், திட்டுறோம். ஏன் நீ இப்படி பொம்பளை குழந்தைய பெற்றுட்டு இருக்க, ஆண் குழந்தை பிறக்க மாட்டேறான, தப்பு, நம்மளே திட்டிக்கணும் அப்படி நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆண் விந்து எப்படி போய் பெண் ஓட்டையை போடுது, ஃபர்டிலைஸ் பண்ணுது பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஃபர்டிலைசேஷன் கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது அடிப்படை ஒரு உயிர் கர்ப்பத்தில் உருவாக்கான உண்மையான நிகழ்வு. இது பார்த்தீங்கன்னா இது வேரியஸ் எப்படி வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியில் வந்தா மனுஷனுக்கான எடுத்துக்காட்டு. எலும்பு கூடு பார்த்தீங்கன்னா ஒரே வகையான அமைப்புகள். அது வந்து ஓமினிட், அங்கே இருக்கிறது சிம்பன்சி, அதுக்கு இருக்கிறது காமன் ஆன்செஸ்டர். அடுத்தது இப்போ இன்னமும் நம்ம மிருகத்திலேருந்து அடிப்படையில் வளர்ந்துருக்கணும் அடிக்கோல்னா உன்னுக்கும் நம்மளுக்கு வால் எலும்பு ஒன்றும் இருக்கு. வால் எலும்புனா இன்னும் காக்கிக்ஸ். இப்போ நம்ம வால் தேவையில்லை, மரத்தை தொங்கிட்டு இருக்கும் போது வால் சுருட்டையா மரத்துக்கு பிடிக்க தேவைப்படுது. தேவைப்படாதது இயற்கை ரீதியாக அட்ரிஷன் ஆகும். வாலோட எலும்புக்கு அறிகுறி பார்த்தீங்கன்னா காக்சிஸ் போன் இன்னும் நமக்கு இருக்கு, டெயில் போன எவிடன்ஸ் இருக்கு. இது நம்ம வந்து அடிப்படை மிருகத்திலிருந்து வந்ததுக்கான அத்தாட்சி. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வால், இது எலியோட வால். அந்த எலியோட வால் போன் சின்னதாக ஆகி நமக்கு தேவைப்படுறதுனால இப்போ தோல் கடியில் நம்மளோட வால் போன் இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் மூளையின் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மூளையின் பரிணாம வளர்ச்சியை பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூளையோட முன்பகுதி கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் இருக்கிற மூளையிலேருந்து ஃபிஷ்லேருந்து பாம்புலேருந்து பேர்ட்லேருந்து ஒரு 1.25 கிராமா மூளை பரிணாம வளர்ச்சி அடைகிற ஒரே காரணத்தில் தான் நம்ம சிந்திக்கிற திறன் மற்ற மிருகத்தோட ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் த ஆர்கன் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வலது பக்கத்துக்குலாம் பேஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு சுவாசிக்கிற தன்மை இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எது வளர்ந்ததுன்னா சிந்திக்கிற திறன் உள்ள மூளை பகுதிக்கு மட்டும் டெவலப் ஆகிறது. காரணம்னா நமக்கு தான் என்வாயரன்மெண்ட் ஸ்டிமுலஸ் இருந்துட்டே இருக்கு. இப்போ நீங்க பார்க்கலாம், இப்போ இருக்கிற குழந்தைங்களோட அறிவியல் வளர்ச்சியும் பரிணாம வளர்ச்சியும் நம்ம 50 வருஷத்துக்கு குழந்தைகள் டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. இப்போ இருக்க குழந்தைங்க நம்மளோட இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களோட சுற்றுப்புற இருக்க ஸ்டிமுலஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பையன் பரவாயில்லப்பா 1.5 வயசுலேயே வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறான், 2-3 வார்த்தை பேசுகிறான், அம்மா அப்பா பேசுகிறான். 4.5 மாதத்துலேயே நம்ம தக்கத்தை சொன்னா தக்கத்தை ஆட்டுறான. ஏன்னா நம்ம சுற்றுச்சூழலில் அந்த குழந்தை வளர்ச்சிக்கு கொடுக்குற ஸ்டிமுலஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி நம்ம எக்ஸ்போஷரான என்வாயர்மெண்ட்டோட. அடுத்தது இது கண்ணோட வளர்ச்சி. பிற்காலத்தில் கண்ணுகள் என்ன ஆகும்னா மிருகத்தோட கண்ணுகள் தொலைநோக்கு பார்வைக்காக வச்சிருந்தது. ஆனால் நம்மளோட கண் எப்படி பரிமாணம் வளர்ச்சினா கிட்ட இருக்கிறது ஃபைன் டியூனிங், சின்ன சின்ன பொருட்களை செய்யறதுக்காக படிக்கிறதுக்காக உருவாக்குறதுக்காகவும் நம்மளோட ப்ரிசைஸ் விஷன் கம்மியாகிட்டு வருது. முடியோட அளவு நமக்கு கம்மியாகிட்டு வருது. ஏன்னா முடி இப்போ நமக்கு தேவையில்லை. ஸோ முடியோட அளவு கம்மியாயிட்டு வருது. கண்ணு வந்து ஃபோக்கஸிங்காக இருக்கு. காது பெருசாகுது மிருகத்துக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக காது சவுண்ட்ஸ் டெலிவருக்காக
மற்ற மிருகத்திற்கு வார்னிங்காக இப்போ நமக்கு தேவைப்படல. ஆனால் காதோட சைஸ் குறைஞ்சிட்டு இருக்கு. சுவாசிக்கிற திறமை வந்து மிருகங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா சுவாசிச்சாதான் தூரம் இருக்கிற உணவு எங்கே கிடைக்கணும். இப்போ நம்ம சுவாசிக்கிற திறன் நமக்கு தேவையில்லை. உணவு எங்கே கிடைக்கும் நமக்கு மூளை வழியாக தெரிஞ்சனால அந்த சுவாசிக்கிற அளவு வந்து சைஸ் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்கு. எது உடம்புக்கு தேவையோ, எது இந்த சுற்றுச்சூழலுக்கு வாழறதுக்கு தேவையோ அதெல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. எது தேவையோ அது அட்ரிக்ஷன் இருக்கு. இங்க நிர்ணயிக்கிறது வந்து சுற்றுச்சூழலும் மரபணுக்களும் நம்ம சுற்றி இருக்கிற ஹோஸ்ட் என்ற தவிர ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் கிடையாது. அடுத்தது இது அப்பெண்டிக்ஸ். நம்ம நிறைய ஆபரேஷன் டாக்டருக்கு போவோம். அப்பெண்டிக்ஸ் இருக்கு சார், அப்பெண்டிக்ஸ் இருக்கு சார். அப்பெண்டிக்ஸ் என்ன? அப்பெண்டிக்ஸ் வந்து ஒரு காலத்துல நம்ம வந்து மிருகங்களுக்கு கீரை காய்கறிகளில் செரிமானக்கூடிய உறுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீரை காய்கறியோட நம்ம கிட்டத்தட்ட 100-200 மடங்கு கீரை காய்கறி சாப்பிட்டுட்டு இருந்த இனம் இப்போ நம்ம வந்து 100-200 மடங்கு வந்து கம்மியானனால அது உபயோகப்படுத்தினால அது வெஸ்டீஜியல் ஆர்கன், உபயோகப்படுத்த ஆர்கனா அப்பெண்டிக்ஸ் மாறிடுது. அது சரி பாருங்க. இது பாருங்க, அந்த அப்பெண்டிக்ஸ் வந்து நம்மளோட கீழே உள்ள மிருகங்களுக்கு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. நமக்கு சுருக்கம் ஏற்பட்டுருது. அடுத்தது இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபீட்டஸ். இது எதோட ஃபீட்டஸ் உங்களுக்கு தெரியாது, அதாவது கர்ப்பப்பையில ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பாத்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல உள்ள டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா ஹியூமனா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், டாட்டாய்ஸ் இருக்கட்டும், உயிரணுக்கள் பாத்தீங்கன்னா ஒரே அடிப்படையில தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க ஒரு 3 months 6 months வெளியில ஒரு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் என்வாயன்மெண்ட் ஸ்டிமுலஸ் ஜாஸ்தி ஆகுது. அப்பனா இப்ப நான் ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு ஒரு குரங்கு கிட்ட வளர்க்க கொடுத்தேன் வச்சுங்க, இல்ல குழந்தைய எடுத்து ஒரு சிங்க கிட்ட வளர்த்து கொடுக்குற வச்சுங்க, எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அந்த சூழலுக்கு ஏற்பதான் அந்த குழந்தை வளரும். உன்னல இப்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு முஸ்லீம் வீட்டை பிறந்த குழந்தைய வந்து நம்ம ஹிந்து வீட்டில் போட்டாலோ, இல்லை ஹிந்து வீட்டில் போட்ட குழந்தை ஒரு கிறிஸ்டின் வீட்டில் போட்டாலோ, இல்லை கிறிஸ்டின் வீட்டில் குழந்தை இந்த மாதிரி பகுத்தறிவு வீட்டை போட்டாலோ, அந்த குழந்தை இந்துவாக, முஸ்லீமாக, கிறிஸ்டினாக, இல்லை ஒரு அறிவியல் பகுத்தறிவு ரீதியாக வாழணும் யார் டிட்டர்மைன் பண்றானா, அந்த குழந்தையோட வளர்ப்பு விதம், அப்புறம் அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அவன் ஏற்பட்ட காலேஜில் ஏற்பட்ட நண்பர்கள், அப்புறம் அவன் வாழ்க்கையில் அடிப்படுற தருணங்கள் தான் அவனை வந்து டிட்டர்மைன் பண்ணது தவிர ப்ரீ டிட்டர்மைண்டா பிறப்பிலேயே எதுவுமே டிட்டர்மைன் பண்ணல. அப்பனா சுற்றுச்சூழல் சேர்ப்பு தான் நம்மளை வந்து பரிணாம வளர்ச்சி அடைய தவிர ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது குரங்கு ஃபீட்டஸ்ல இருக்கு. நம்ம மனுஷ குழந்தைங்களும் இதே மாதிரி தான் முதல் 3 மாசத்துல இருக்கும். அடுத்த ஸ்லைட். இது நம்ம ஹோமோசாப்பியன்ஸ் மனுஷ குழந்தைகள். அடுத்தது இது கையோட பரிணாம வளர்ச்சி பார்க்கலாம். எப்படி ஒரு சின்ன போன் கையில இருந்து எப்படி வளர்ச்சி அடையுதுன்னு பார்ப்போம். அடுத்தது இது கை. பார்த்தீங்கன்னா கையோட சுருக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஜோசியம் பார்ப்பாங்க நிறைய பேர். கை எனக்கு ஜோசியம் பாருங்க, ஜோசியம் பாருங்கன்னு ஒரு மூட நம்பிக்கை. அது கை சுருக்கங்கள். ஏன்னா குழந்தை வந்து குறுங்கி போய் அம்மா வைத்த படுக்கிறனால வர சுருக்கங்கள், கழுத்துல இங்க வர சுருக்கங்கள்னால தான் இந்த கிரீசஸ். இந்த கிரீசஸ் எப்படி உருவாச்சுன்னா, ஒரு காலகட்டத்தில் நம்ம மரத்தில் தொங்கிட்டு இருந்தோம், அதோட வெளிப்பாடு இப்ப இந்த பாமா கிரீசஸ் காலகாலமா கம்மியாயிட்டு வருது. சரி, கையில இருக்கிற மாதிரி காலை நமக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா காலை கம்மி. காலை ஏன் கம்மினா, இனிமேல் நம்ம காலை வச்சு தொங்கி நடக்கல, காலை நேர்த்தி வச்சு நடந்துட்டு இருக்கோம். சூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் காலில் இந்த மாதிரி பால்மா கிரீசஸ், அதாவது ரேகைகள் கம்மியா இருக்கும். இதே மிருக இனத்துக்கு பார்த்தீங்கன்னா, குரங்கு இனத்துக்கு பார்த்தீங்கன்னா தொங்க இன்னும் காலில், அதனால காலில் இருக்க ரேகைகள் இன்னும் இருக்கு. அதாவது எது இயற்கை சூழலுக்கு தேவையோ அது நிலைப்பட்டுருது. அடுத்த ஸ்லைட் பாருங்க. இதான் மனுஷனோட கால் பாருங்க, ரேகைகளே கிடையாது. ஏன்னா மனுஷன் நேர்த்தியா நடக்க ஆரம்பிச்சுட்டான். இது பல்வேறு குரங்குகளோட பால்மா கிரீசஸ் சுருக்கம் ஏற்படுறது, ஏன்னா கிளிங் பண்றதுக்காக. அடுத்த ஸ்லைட். இது ஜாவோட டிஃபரன்சஸ். இப்போ ஆரங்காலத்து மனிதனுக்கு பல்லு பெருசாகணும், ஏன்னா கறி ஃபிஷ் எல்லாமே வெட்டி எடுக்கணும், ராவா சாப்பிடணும். இப்போ நம்ம பல்வேறு சமைக்கிற திறம் வாங்கினால பல்லோட சைஸ், மேண்டிபிள் சைஸ் குறைஞ்சிருச்சு. இன்னும் சொன்னா விஸ்டம் டீத் இருக்கு, 32 பல் உருவாகும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு விஸ்டம் டீத்தே முளைக்கிறது கிடையாது. ஏன் முளைக்கிறது கிடையாதுன்னா, அந்த பல் நமக்கு இப்போதைக்கு இந்த கால சூழலுக்கு ஏற்ப வாழறதுக்கு தேவையில்லை, அந்த பல் முளைக்கிறது இல்லை. அப்புறம் இந்த மாடிஃபிகேஷன் இங்க இருக்கு. விஸ்டம் டீத் தேவையில்லைன்னு ஒரு என்வாயன்மெண்ட் ஸ்டிமுலஸ் ஆகி, அது நம்ம குரோமோசோம் ஜெனடிக் மெட்டீரியல் இம்ப்ரிண்ட் ஆகி, அதுக்கப்புறம் இன்னரிட் ஆகினால தான், அதான் நம்ம மரபணுக்களை போய் இந்த இயற்கை சூழல் வாழ்த்துக்கு இதுதான் தேவைன்னு இம்ப்ரிண்ட் ஆகி நேச்சுரல் செலெக்ஷன் உருவான ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டைம். ஏன் 6 அறிவு மனிதன் மட்டும் தனித்து விளங்குகிறான் சொல்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, மனுஷன் மட்டும்தான் கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சான். எப்ப மனுஷன் கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சானோ அவன் மிருக இனத்தோட தனித்து விளங்க ஆரம்பிச்சான். இப்ப மனுஷன் மட்டும் கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிக்கலனா, இன்னும் நம்ம காட்டுவாசிகளாக காட்டுல தான் பயன்படுத்திருப்போம். நெருப்பை எப்படி பயன்படுத்துவது, எப்படி கரிமீனை வேட்டையாடி அதுக்கு எலும்பை எப்படி பயன்படுத்துறது, சின்ன சின்ன பொருட்கள் எப்படி பயன்படுத்துறது ஒரு தெளிவு அவனுக்கு இயற்கை சுற்றுச்சூழல் ஏற்படுத்த ஒரே காரணத்தின் அடிப்படையில தான் மனுஷன் வந்து மிருகங்களுக்கு தனித்து விளக்கி நிற்கிறான். அப்படி வாழ்ந்த மனுஷன் எப்படி கடவுள் உருவாச்சு, எப்படி ஒரு மதம் உருவாச்சுன்னா பயத்தின் அடிப்படையில தான் அவன் கடவுள் இருந்தது.
நெருப்பை கடவுளாக வணங்கினான், நிலத்தை கடவுளாக வணங்கினான், தண்ணி வெள்ளத்துக்கு அப்புறம் பயந்தான். ஒன்று பயம், அப்புறம் எது அவனுக்கு உணவு கொடுக்கும் அதை ரெண்டும் வணங்க ஆரம்பிச்சான். சூரியன் தெரியும் வணங்குறான், விவசாயம் பண்ணி மணலை வணங்குறான், நிலத்தை வணங்குறான், ஒளியை வணங்குறான். ஒளி இப்போ நம்ம சொல்ற பார்த்தீங்கன்னா எல்லா மதத்திலும் பண்ண ஒளி தான் ஐதியம், ஒளி தான் ஐதியம்டா. அவன் நல்லா தெரியும் சூரியன் ஒன்று இருந்தால் தான் நம்ம செடி கொடிகளை வந்து குளோரோஃபில் சின்தசிஸ் ஆகி விவசாயம் பண்ண முடியும். சூரியன் முழுமையாக இருந்து போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நல்லா தெரியும். ஒளி ஒன்று அவன் உணவுக்கு தேவையான ஒளியை வழங்கினா, இல்லை பயத்தின் அடிப்படையில். இப்போ நீங்கள் பார்த்தா இந்து மதத்தில் பாம்பு கடவுளாக இருக்கும், யானை கடவுளாக இருக்கும். எது எது பார்த்து பயந்தானோ அதெல்லாம் அவன் கடவுளாக மாற்றினான். அப்படி பயந்து கடவுளாக மாற்றினால தான் பிறகு நதியோரம் செட்டில் ஆகி விவசாயம் பண்ண ஆரம்பித்தோடனே அந்த விவசாயிக்க மக்களுக்கு ஒரு வரிமுறை, வாழ்க்கை நெறிமுறை தேவைப்பட்டது. அந்த வாழ்க்கை நெறிமுறை தேவைப்படுறதுக்காக அப்போ இருக்கிற ஒரு குரூப்பான ஆளுங்க வந்து இந்த கடவுள் ஒன்று இருக்காரு, நீ தப்பு பண்ணா உனக்கு கட்டாயம் தண்டனை, நீ தப்பு பண்ணாமல் இல்லைன்னா நீ நான் நேர்த்தியோட நேர்மையோட இருந்தால் இல்லைன்னு ஒரு பயமுறுத்ததுக்காக ஒரு நெறிமுறைப்படுத்த. இப்போ ஸ்கூல் டீச்சர்லாம் வந்து உட்காந்து அல்ஜிப்ரா போட்டிருக்கோம். இப்போ அல்ஜிப்ரா போட முடியுமா? இப்போ ஸ்கூலில் டிக்னாமெட்ரி உட்காந்து போட்டிருப்போம், ஸ்கூலில் பாடம் படிச்சிருக்கோம், எக்ஸாம்ஸ் ஒன்று தான் உட்காந்து படிக்கிறோம். ஒரு டிசிப்ளின் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை வந்து அது பிற்காலத்தில் ரிலிஜனாக மாறிச்சு. அந்த ரிலிஜனை வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏற்ப ஒரு டீவியேஷன் இருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறேன் ஒருவருக்கும் ஒரு கட். ஐயா சொன்ன மாதிரி முட்சாலெட் ஸ்கூல் இருக்கு. முட்சாலெட் ஸ்கூல் வந்து முழுக்க இஸ்லாம் சமுதாயத்தை ரேஷனலிஸ்ட் எங்களை மாதிரி கருத்துக்களை தீவிரமாக பரப்பின முட்சாலெட் ஸ்கூல் இருந்திருக்கு, அறிவியல் பயிற்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹர்மத் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நிறைய டிஃபரன்சியேஷன்ஸ் இங்கே நம்மளோட தொழு முறை, வாழ்க்கை நெறிமுறை எல்லாம் மாறி இருக்கு. அதே மாதிரி இந்துல நீங்க கேட்க வேண்டாம், 1000 தூணுக்கு தும்பலுக்கு ஒரு கடவுள், தூணுக்கு ஒரு கடவுள் உற்பத்தி பண்ணிட்டாங்க. ஜீசஸ் பண்ணா சர்ச் தான் மெயின், சர்ச்சு தவிர நீங்க எதுவும் தடை சொல்ல முடியாது, சர்ச்சுக்கு எதுப்பா சொன்னீங்க தூக்கில் போட்டுருவோம், அந்த மாதிரி ஒரு முயற்சி. அப்படி பார்த்தா இங்க டிட்டர்மைன் பண்றது எதுனா மனுஷனுக்கு நெறிப்படுறதுக்காக ஒரு செக்டுக்காக உருவானது தவிர இந்த பரிணாம வளர்ச்சி உள்வாங்கி நம்ம செயல்படணும். இப்போ வந்து நம்ம சொல்ல கருத்துக்கள் இங்க நான் பதிய வச்ச கருத்துக்கள் அடுத்த சைடு போடுங்க. இந்த வேரியஸ் காட் நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பேசின கருத்துக்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூவ் ஆச்சு, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வெகுஜன மக்கள்னால உள்வாங்க முடியல. ஏன் வெகுஜன மக்கள் உள்வாங்க முடியலன்னா ரெண்டு. ஒன்று, நான் இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு டாக்டரா முன்னாடி நின்று பேச முடியாத எனக்கு தைரியம் இருக்கு. ஏன்னா ஒரு பொணத்தை டிசெக்ட் பண்ணி அனாட்டமி படிப்போம், மூளையை டிசெக்ட் பண்ணுவோம், கண்ணை டிசெக்ட் பண்ணுவோம், ஹார்ட்டை டிசெக்ட் பண்ணுவோம், மைக்ரோஸ்கோப் லெவலில் செல் எப்படி டிவைட் ஆகுதுன்னு சொல்ல முடியும், எப்படி வந்து ஜெனட்டிக்ஸ் வழியாக ஒரு நோய்கள் எப்படி தீர்க்க முடியும் சொல்ல முடியும். ஸோ கிட்டத்தட்ட அது 5 வருஷம் ஆச்சு. பிறகு 3 வருஷம் மேற்படிப்பில் அனாலிசிஸ் ஸ்டடி பண்ணக்கப்புறம் தான் எவல்யூஷன்ல இது எப்படி உருவாச்சு சொல்ல முடிஞ்சது. ஒரு சராசரி மனுஷனால சொல்ல முடியாது. ஆனால் சராசரி மனுஷனால ஒரு யதார்த்தமாக சொல்ல முடியும், ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தினால தான் எல்லாம் நடக்குது, யதார்த்தமாக சொல்ல முடியும். அறிவியல் பயன்பாட்டிற்கு அறிவியலுக்கு உட்பட்ட செய்திகளை உள்வாங்கி அதை வாழ்க்கை திறனா மாற்றும் போது தான் நமக்குள்ளே இல்லை கான்ஃப்ளிக்ட். ஸோ ஒருத்த மனுஷன் நிம்மதிக்காகவும் அவன் வாழ்க்கையில் அடி மேலே அடி வாங்கி அவன் தெளிவு பெறாமல் இருக்கிற செயலுக்காகவும் ஏதாவது ஒரு நிமிஷம் கிடைக்காதா என்ற தேடல் வேட்டைக்காகவும் உருவான கான்செப்டை நம்ம நிறுத்தி நிலைய வச்சிருக்கோம். ஆனால் உண்மை ஃபேக்ட் கன்செப்ஷன்ஸ்க்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன பேர்ட்ஸ் ஹை வியூவாக உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் சிந்திக்கிறது அதுக்காக நீங்கள் மதத்தை விட்டு வரணும், உங்களோட கல்ச்சரில் விட்டு வரணுக்காக இல்லை. இதனால ஒரு முன்னேற்ற பாதையோ இதனால உங்கள் வாழ்க்கை பையனோட வாழ்க்கை நெறியோ தடங்கள் ஏற்பாடாமல் பார்த்துங்க. இது உங்கள் சிந்தனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்லை நேரம் உடையவர்கள் சார்பாக நிறைய வீடியோ கிளிப்லாம் போட்டு காட்டினாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய முதல் உரையில் என்ன கேட்டனோ அதுக்கு பதிலே வரவே இல்லை. நம்ம என்ன கேட்டோம்னு சொன்னால், அதாவது பெருவெடிப்புனால தான் இந்த பிரபஞ்சம் உண்டானது, இதுக்கு ஆதாரமே தேவை கிடையாது, நம்ம அதை மறுக்கக்கூடியவர்கள் கிடையாது. கேள்வி அதுக்கு தான் உள்ள நேரம் காட்டினாங்க. எது விவாதத்துக்கு உரியது இல்லையோ, எது நீங்கள் நாங்கள் வந்திருக்கிற எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அதுக்கு போய் ஆதாரம் காட்ட தேவையே கிடையாது. கேள்வி என்ன, இந்த முதல்ல ஒன்று வெடிச்சிட்டீங்கள அது எப்படி வந்தது, அதுதான் கேள்வி. அதுக்கு கடைசி வரைக்கும் அவங்க என்ன செய்யலை, ஆன்சர் பண்ணவே இல்லை. இதை வச்சு கடவுள் இல்லைன்றலாம் நிரூபிக்கவே முடியலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால்,
சில படங்களை காட்டுறான், அவளுக்கு கிராஃபிக்ஸ் அது, அதாவது குரங்குலேருந்து வந்த மாதிரி மீன் மாறுற மாதிரி காட்டுறாங்களே, நம்ம என்ன கருத்தை நினைக்கிறோமோ அது மாதிரி கிராஃபிக்ஸ் உண்டாக்கலாம். மனுஷன்லேருந்து குரங்கு வர்ற மாதிரி கூட படம் போடலாம். குரங்குலேருந்து மனுஷன் வர்ற மாதிரி போடாமல் முதல்ல மனுஷனை போட்டு அப்புறம் அது குரங்கா மாறுற மாதிரி கிராஃபிக் பண்ணால் அப்படி போட்டு காட்டலாம். இதெல்லாம் வந்து பிரபஞ்சம் வெடிக்கிறதுலாம் கிராஃபிக் தான் உழவும். இது சும்மாவே சொல்லலாம். இது எவிடன்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துடக்கூடாது. நீங்கள் அவங்க காட்டின படம் காட்டினோன்னே என்னமோ நிஜமாகவே மீனுக்கு இப்படி ரெக்கம் முளைக்கிறது, மீனுக்கு இப்படி கால் வந்ததெல்லாம் அப்படி இருந்ததை படம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் புரிஞ்சிடக்கூடாது. அவர்கள் என்ன கருத்தை சொல்ல நினைக்கிறாங்களோ அல்ல அவரை மாதிரி உள்ளவர்கள் என்ன கருத்தை சொல்ல நினைக்கிறாங்களோ அது மாதிரி கிராஃபிக்கில் தயார் பண்ணி என்ன செய்வாங்க. அந்த கார்ட்டூன் படமெல்லாம் பார்க்குறீங்கல்ல, அது மாதிரி தான், அது மாதிரி உண்டாக்கப்பட்டது தான் அவங்க போட்டு காட்டியிருக்கிறாங்க. இது சும்மாவே இது வந்து போட்டு காட்டுல ஒரு பொறுப்புலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க நினச்ச கருத்தை ஒரு பாடம் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வழங்குறதுக்காக வேண்டி படம் போட்டு சொல்கிற மாதிரி உள்ளது தான். மேட்ரு என்ன தெரியுமா, அறிவுங்கிறது வேற, அறிவியல் வேற. இது வந்து அவங்க பகுத்தறிவாளர்னு சொல்லக்கூடியவங்களுக்கு விளங்கவே இல்லை. அறிவியல் வேற, அறிவு வேற. அறிவியலை எப்படி அணுகணுங்கிறது அது முக்கியமான ஒரு விஷயம். அறிவியலை அணுகிற விஷயத்தில் அவர்கள் தப்பு செஞ்சுட்டு கடவுள் இல்லை இல்லை நடைமுறைக்கே வந்துடுறாங்க. அவங்க பேசுனது பூரா என்னன்னு கேட்டால், எதனால் உண்டானது தெரியுமா, எதனால் பாம்பை பார்த்து பயந்தான் தெரியுமா, எதனால் பள்ளியை பார்த்து பயந்து உண்டானதுங்கிறாங்க. இப்போ நாங்கள் கடவுள் நம்பர் பார்க்காத கடவுளை தான் நம்புகிறோம், பயந்துலாம் இல்லை. பாம்பை பார்த்துட்டு பயந்தான் சரி, பன்னியை பார்த்துட்டு பயந்தான், சிங்கத்தை பார்த்துட்டு பயந்தான். நாங்கள் வந்து பார்க்காமல ஒரு கடவுள் நம்புகிறோம். அப்போ பயந்து தான் உண்டானதும் இருக்கலாம். பேசிக் அது கிடையாது. அவங்க சொன்னது பூரா என்னன்னு கேட்டால், அவர் சில அறிவியலை கலந்து அறிவியலுக்கு மாற்றமானதையும் கலந்து அதுலேருந்து எடுக்கிற முடிவுலையெல்லாம் தப்பாக பண்ணுறாங்க. அதான் அவங்களுடைய பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன், அவங்க அறிவியல் அணுகிற விதத்தை தப்பு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு குழந்தையை தீர்மானிக்கிறது ஆம்பளை தான் தீர்மானிக்கிறான், கடவுள் தீர்மானிக்கலை, அவன் தான் எக்ஸை கொடுக்குறான், அவன் தான் ஒய்யை கொடுக்குறான் அப்படிங்கிறது இருக்க. இது வந்து அறிவியலுக்கு எதிரான கருத்தை மிக்ஸ் பண்ணி சொல்கிற ஒரு பேச்சு. இது ஆண் கொடுக்குறான்னு சொன்னால் அவன் நினச்சா எக்ஸை கொடுத்துரு, எல்லாரும் ஒய்யை கொடுத்துட்டு வேண்டியான அவனிடமிருந்து போகுதுன்னு அதை சொல்லணுமா. அவன் தான் டிசைட் பண்ணுறான்னு அம்புட்டு பேர் ஆம்பளை பிள்ளை பெற்றுருவானே, அவன்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும். அறிவியல்னா எப்படி பேசுனேன், அவன்கிட்ட எக்ஸும் இருக்குது, அவன்கிட்ட ஒய்யும் இருக்குது, எக்ஸை கொடுக்குறதா ஒய்யை கொடுக்குறதான்னு அவன் டிசைட் பண்ண மாட்டான். இவங்க எப்படி அதை உள்டா வழங்குறாங்க அறிவியலை. ஆம்பளை தான், இவன் தான் ஆம்பளையும் கொடுக்குறான், இவன் தான் பொம்பளையும் கொடுக்குறான்னு அம்புட்டு பேர் ஆம்பளையை கொடுத்துட்டு போயிடுவானே. எல்லாரும் அதைத்தான் ஆசைப்படுறா அதிகமான பேர். அப்போ நம்மளுக்கு மீறி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மள்கிட்ட இருக்கிறது என்பது வேற, நம்ம டிசைட் பண்ணுறதுங்கிற அதான் அறிவியலை வித்தியாசப்படுத்தி பார்ப்பது. அப்போ அறிவியல் இல்லாத கலந்து பேசுறதுனால தான் இந்த குழப்பங்கள்லாம் வருதுங்க. இப்போ நம்ம அடிப்படையான விஷயம் என்ன, அவர்கள் சொன்னதில் 2 விஷயம் வச்சுருக்கிறாங்க. ஒன்று, இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, எப்படி வெடித்தது, அது எப்படி பல இதுகளாக ஆனது, எப்படி கடலை அப்படியான ஒரு விஷயத்துக்கு ஒரு கிராஃபிக் படம் ஒன்று போட்டு என்ன செய்கிறாங்க காட்டியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த உயிரின தோற்றத்துக்கு ஒரு படம் காட்டியிருக்கிறாங்க. 2 தான். மொத்தத்தில் இவ்வளோ நேரம் சொன்ன வேற்று என்னென்னு கேட்டால், சூரிய சந்திரன் இந்த பிரபஞ்சங்கள்லாம் எப்படி தோன்றியது என்பதற்கு முதல்ல எப்படி இருந்தது, வெடித்தது, அப்படி காட்டி அதுக்கு ஒரு சில காட்சிகளை காட்டியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று என்ன, இந்த மனிதன் இப்படி இல்லை, மனுஷனுக்கு வந்து அப்படி இருந்தது என்று காட்டியிருக்கிறாங்க. இந்த 2 விஷயங்கள்லையுமே அவர்கள் ஒரு விஷயத்தில் கரெக்டான அறிவியலை சொல்லிட்டு அதில் சிந்திக்கிற விதத்தை தப்பு பண்ணிட்டாங்க. 2வது சொன்னதில் அறிவியலை தப்பாக சொல்லியிருக்கிறாங்க. அதான் இந்த பிரபஞ்சம் உண்டானது இருக்க பெருவெடிப்புனால அது உண்மை, அதிலிருந்து கடவுளை இல்லைங்கிறத நிரூபிக்காம எப்படி உண்டானுச்சுங்கிற அந்த செய்தியைத்தான் சொல்லிக்கிட்டு போகிறாங்களே தவிர இதிலிருந்து கடவுள் இல்லை என்று இப்படி தெரிய வருகிறது. அதான் லாஜிக். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுல இருந்து மெய்ப்பொருள் என்ன தலைப்பு, அதுக்கு அதில் என்ன இருக்குது, தலைப்புக்குள்ள விஷயம் எங்கே இருக்குது அதில். அப்போ நம்ம என்ன கேட்குறோம், இந்த பெருவெடிப்பு கொள்கை சொல்கிறீங்களா, அது உங்களை மாதிரி நாங்கள் நம்புகிறோம், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. எது வெடித்ததாக சொல்கிறீர்களோ அது எப்படி வந்தது, அறிவியல் என்ன சொல்கிறது, ஒரு பொருள் அதுவாக அது அந்த அறிவியலுக்கு பதில் எங்க. எந்த ஒரு பொருளும் உண்டாகவும் முடியாது அழியவும் முடியாது. நீங்கள் உண்டாக்கவும் இயலாது அழிக்கவும் இயலாது. அப்படின்னா என்ன, மாற்றம் தான் ஆகும். மாற்றம் ஆகுதுன்னு சொன்னாலே ஒன்று இருக்குதுன்னு ஆகுது. அந்த இருக்கிற பொருள் எப்படி வந்ததுங்கிறதான் கேள்வி. இப்படி நீங்கள் கேட்கலாம், அப்படி நீங்கள் கேட்கலாம்னு கேட்காத கேள்விக்கெல்லாம் ஐயா பதில் சொன்னாங்க. ஏன் கை வந்தது, ஏன் மூளை அப்படி வளர்ச்சியடைந்தது, இது நம்ம கேட்கவே இல்லை. கேட்டிருக்கிறோம் ஏற்கனவே, அதுக்கு பதில காணாம். இதை படைச்சது யார், அல்லது எப்படி வந்தது, இந்த முதல்ல எது வந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்ததோ அது எப்படி வந்ததுங்கிறதான் கொஸ்டின். அதை சிந்திச்சா கடவுள் தெரியும். நாங்கள் பயந்து கடவுளை உண்டாக்க கிடையாது, வேறு நோக்கத்துக்கு உண்டாக கிடையாது, தாயந்தேர் சொல்றதுனால நம்புறது கிடையாது. அப்படி நம்பி இருந்தாலும் அதில் தலைப்பு. இப்போ நம்ம ஃப்ராங்காக இருந்து நம்ம மூளையை கொண்டு சிந்திச்சு பார்த்து கடவுள் இருக்கிறான் என்று முடிவு செய்வது அறிவுபூர்வமானதா,
கடவுள் இல்லைன்னு முடிவு அதுக்கு தான் உட்கார்ந்துருக்கிறோம். கடவுள் இருக்கிறான்ங்கிறது தான் சரியான லாஜிக் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளணும், கடவுள் இல்லைங்கிறது தான் லாஜிக் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த நிலையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அதுக்கு அப்பாற்பட்டவர்களுடைய நம்பிக்கையை பற்றி என்ன செய்கிறாங்க, பெற்றோர் சொன்னாலும் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, அவங்க சொன்னால் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் வந்து பெரியார் சொன்னாலும் நீங்கள் இப்படி இருக்க நம்மளும் சொல்லிட்டு போயிடலாம். அதெல்லாம் மேட்ரு கிடையாது. மேட்ரு என்ன தெரியுமா, அந்த கருத்தை வாதங்கள் மூலமாக நிறுவணும். அது ஒன்றாச்சு. அப்போ அது பிக் பேங் தியரிங்கிறது அது உண்மை. அதிலிருந்து அவர்கள் வந்து கடவுள் இல்லைங்கிறத நிரூபிக்கலை, கடவுள் இருக்கிறார் என்பதைத்தான் அது நிரூபிக்கிற சரியான விடைக்கு அவர் வந்தால் திருப்பி நம்ம கேட்குறோம், இந்த பிக் பேங் எது பிக் பேங்கா ஆணுச்சின்னு சொல்கிறீங்களோ அது என்ன, அதை விளக்குங்க. அது எப்படி உண்டானுச்சு அதை சொல்லுங்க. அதிலிருந்து உண்டானதையா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வாங்க, அடிப்படையான ஃபர்ஸ்ட் சொல்றீங்கல்ல அதை பற்றி மட்டும் உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. கடவுள் இருக்கிறார்னு அதிலே நாங்கள் நிரூபிச்சு விடுவோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த குரங்குல இருந்து மனுஷன் வந்த மேட்டருக்குல அம்புட்டு பொய், அது விஞ்ஞானமே கிடையாது. பழைய காலத்து விஞ்ஞானத்தை வந்து புது விஞ்ஞானம் மாதிரி ஐயா சொல்கிறாங்க. ஆதி காலத்து விஞ்ஞானமே தவிர இப்போ உள்ள அறிவியல் பிரகாரம் அது பொய் என்று பல விதங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அது எப்படின்னு நம்ம ரெண்டையும் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிரபஞ்ச விஷய சம்பந்தமாக அவர்கள் சொன்னதுக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து முதல்ல இந்த பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி சொல்லுவாங்க. ஏதாவது விடுபட்டு தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ டாக்டர் சார் வந்து எங்கள் அணித்தலைவர் சொன்ன மாதிரி நாங்கள் இருதரப்பாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்தை தான் இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் இங்கே பேசி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் 1 மணி நேரம் இப்போ பேசியிருக்காரு. அதில் நம்ம பார்த்தோம்னா கடவுள் இப்போ அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசியிருக்காரு. இந்த 1 மணி நேரம் பேசுனதில் நம்முடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, கடவுள் உண்டு என்பது முஸ்லிம் தரப்பினுடைய வாதம், இல்லை என்பது உங்களுடைய தரப்பினுடைய வாதம். இல்லை என்பதற்குண்டான ஆதாரங்களை எடுத்து வையுங்கள் என்று கூறினால், ஒரு கல்லூரியில் வகுப்பாசிரியர் அல்லது ஒரு பேராசிரியர் பாடம் நடத்துவதை போன்று செல் எப்படி வேலை செய்து, குரோமோசோம் என்றால் என்ன, பிளட் சர்க்குலேஷன் என்றால் என்ன, கருவளர்ச்சி எப்படி, இதை போன்று ஏராளமான விஷயங்களை சொல்லி ஒரு பாடம் தான் நடத்தியிருக்காரே தவிர சப்ஜெக்டு நம்ம டைட்டிலோட தொடர்புடைய சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இல்லை. அதனால் சப்ஜெக்டோடு தொடர்புடைய விஷயங்களை மட்டும் நாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றதையெல்லாம் நாமளும் ஒத்துக்கிற விஷயந்தான். அது வந்து அவர் ஒரு கல்லூரின்னு நினச்சிட்டு ஒரு பேருரை நடத்துறது மாதிரி அவர் நினச்சிட்டு ஒரு இமேஜினில் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம வந்து டைட்டிலுக்கு வருவோம். முதல்ல வந்து ஆரம்பித்த நம்முடைய மறு அணி தலைவர் சிற்பி ராஜன் அவர்கள் கடவுள் இல்லை அப்படின்னு ஆரம்பித்தார். அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் ஆதாரத்தை சொன்னார். என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கெல்லாம் உடம்புக்கு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள்கிட்டயே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், டாக்டர்கிட்ட தானே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம். அதனால் கடவுளே இல்லை, கடவுள் இருந்தால் அங்கே தானே போவோம், டாக்டர்கிட்டலாம் போகிறோம் அப்படின்னு அவர் கேட்டார். சரி, மனுஷன் வந்து டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறான். மனுஷன் இல்லாத விலங்குகள்லாம் எந்த டாக்டர்கிட்ட ஏன் போகிறான்? அப்போ அவங்களுக்கெல்லாம் கடவுள் இருக்கா? டாக்டர்கிட்ட போகிறதுனால கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருந்துனாக்கா மனுஷனுக்கு மட்டும்தானே கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியும். மனுஷன் தானே டாக்டர்கிட்ட போகிறான். மற்ற விலங்குகளுக்கெல்லாம் நோய் வந்தால் எப்படி போகுது? கடவுள் தானே ஹீலிங்கு, எந்த டாக்டர்கிட்ட போகுது? அடுத்தாப்புல நம்ம டாக்டர் ஒரு தியரியை சொன்னார். கடவுளை மறுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்காருல்ல, அதில் அவர் ஒரு தியரியை சொன்னார். இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டாயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வந்து இறைவன் படைத்ததாக சொல்கிறீங்க, ஆனால் இந்த பிரபஞ்சம் வந்து இறைவனெல்லாம் படைக்கலை, அது ஒரு நியதிப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் எடுத்து வைக்கிற வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எது ஒரு நியதிப்படி போயிட்டுருக்கோ, அதாவது ஃபிசிக்கலாக அடிப்படையில் போய்கிட்டு இருக்கோ, அதையெல்லாம் கடவுள் உருவாக்கலை அப்படின்ற ஒரு அடிப்படையில் சொல்கிறார். இப்போ நாம் வந்து விமானம் போகிறத பார்க்குறோம். விமானம் போகிறத பார்த்துட்டு ஆஹா ரெக்கையே இல்லாத மனுஷன் ஆகாயத்தில் பறந்துட்டு போகிறானே
ரொம்ப அதிசயம்தான். இதை கண்டுபிடிச்சவன், இதை உருவாக்கினவன் உண்மையிலேயே திறமசாலி அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், ஏன்டா முட்டாள், அது இயற்கை நியதி, இப்படி விதிப்படி பறக்குதுடா, அதனால் அது யாரும் உருவாக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னால் அது என்ன நியாயம்? இதுதான் பகுத்தறிவு வாதமா? பகுத்தறிவு அடிப்படையில் வாதங்களை எடுத்து வைக்க வேண்டியவர்கள் பகுத்தறிவை உபயோகித்து வாதங்களை எடுத்து வைக்க வேண்டும். அதை விட்டுக்கிட்டு எல்லாம் நியதிப்படி நடந்து கொண்டிருக்கிறது, ஆகவே கடவுள் இல்லை என்பது அதற்கு ஒரு மறுப்பு வாதமாக எடுத்து வைப்பது எப்படி பகுத்தறிவு வாதமாகும்? விமானத்தை யாருமே கண்டுபிடிக்காமல் அது இந்த உலகில் தோன்றி இருக்க முடியுமா? இருந்தாலும் அது பறப்பது என்பது நியதிப்படி பறந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு பெண் கர்ப்பம் தரித்து வீட்டுக்கு வருகிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவள் குழந்தை பெற்றெடுக்கிறாள். இந்த பெண் யாரோ ஒரு ஆணுடன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்று அடுத்தவர்கள் கூறினால், முட்டாள்தனமாக பேசாதே, நான் எந்த ஆணிடமும் தொடர்பு கொள்ளவில்லை, இது இயற்கை நீதிப்படி பிறந்தது, குழந்தையானது இயற்கை நீதிப்படி தான் உண்டாகுது, அதனால் என்னை யாரும் தொடரலைன்னு ஒத்துக்குவாங்களா? இயற்கை நீதியாக இருந்தாலும் செயல்படக்கூடியவர்கள் செயல்பட்டால்தான் அந்த இயற்கை நீதியே உண்டாகும், அப்போதான் அது செயல்படும். ஆகவே அந்த லாஜிக்கெல்லாம் எடுத்து தள்ளி வச்சிட்டோம்னா நம்ம சயின்டிஃபிக்கலாக வரக்கூடிய விஷயம் ஒரு சில விஷயங்கள் தான். அதில் இப்போ பிக் பேங், இப்போ டாக்டர் சார் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, ஆரம்பத்தில் 2 பொருட்கள் இருந்தன. அந்த 2 பொருட்கள் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஏற்பட்ட பெரிய வெடிப்பு ஆற்றல் தான் படிப்படியாக உலகம் உருவானதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் ஒப்பந்தம் போடும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரபஞ்சம் சூன்யத்தில் உருவாச்சு, சூன்யத்திலிருந்து தானாக உருவாச்சு அப்படின்னு ஒப்பந்தத்தில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சிருப்பாங்க போல இருக்குது, அப்படி சொன்னால் ஒன்றும் சரி வராது போல இருக்குது, இவங்க நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டு தான் இப்போ இப்படி மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ சூன்யத்திலிருந்து வந்தாலும் சரி, 2 பொருட்கள் மோதி வந்தாலும் சரி, 2 பொருட்கள் மோதி வந்தால் என்று கூறினாலே எங்கள் அணித்தலைவர் சொன்னது போல் அந்த 2 பொருள் எப்படி வந்துச்சு, முதல்ல இருக்குல்ல. அப்போ நீங்கள் அங்கேருந்து தானே ஆரம்பிக்கணும். கடவுள் உலகத்தை படைக்கலை அப்படின்னா 2 பொருட்கள் மோதி அதிலிருந்து தான் பேரண்டம் உருவாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த 2 பொருட்கள் எப்படி வந்துச்சு, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. அதை சொல்லலை, அதுக்கு உங்ககிட்ட பதில் கிடையாது. 2 பொருள் எப்பவுமே இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் இப்போ பிக் பேங் கண்டுபிடிச்சதுக்கு அப்பால் சொல்லக்கூடிய வாதங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த வாதம் என்ன தெரியுமா? நம்ம பிகினிங்க்கு போகிறோம். பகுத்தறிவு வாதம் என்றால் என்ன அப்படின்றத பிகினிங்க்கு போகிறோம். நாம் இந்த நாம் வாழக்கூடிய இந்த உலகமும் இது உள்ளிட்ட இந்த சூரிய மண்டலமும் இந்த பிரபஞ்சம் எல்லாம் கடவுள் தான் படைத்தார் அப்படின்னு சொல்லி போட்டு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் சொன்னால், அவங்க அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னாக்கா, கடவுள் அதெல்லாம் கடவுள் படைக்கல, அது சும்மா தானாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. அப்போ நாம் சொன்னோம், தானாக எப்படி வரும், யாராவது படைக்காமல் இந்த பிரபஞ்சம் வராதில்லை, எந்த பொருளுமே வராது, நம்ம கண்ணு முன்னாடியே நாம் பார்க்குறோம், எந்த பொருளுமே யாரும் உருவாக்காமல் உருவாகிறதில்ல. அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனதுக்கு ஒரு கடவுள் இல்லை, இந்த பிரபஞ்சமே ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால தான் அதை உருவாக்கின நபரனை எல்லாம் வல்லவன் ஆற்றல் உள்ளவன் கடவுள்னு நாம் சொல்கிறோம். அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சத்தை எல்லாம் யாரும் உண்டாக்க வேண்டியதில்லை, அது தானாக உண்டாகும். கடவுள் யாராலும் படைக்காமல் இந்த பிரபஞ்சம் உண்டாகாது, கடவுள் தான் படைத்தார் என்று கூறினால் கடவுளை யார் உருவாக்குனது, இந்த கேள்வியை கேட்டாங்க. இப்போ நாம் சொன்னோம், கடவுளை யார் உருவாக்குனாங்கன்ற கேள்விக்கு போய் பிரயோஜனம் இல்லை. ஏன்னாக்கா கடவுள் என்றைக்குமே உள்ளவன், என்றைக்குமே உள்ள ஒருவனை யார் படைத்தான் என்று கேட்பது தவறான கேள்வி. ஏன்னா இன்ன டேட்டில் தான் கடவுள் உண்டாக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனால் நாம் சொல்கிற கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முஸ்லீம்கள் நம்பக்கூடிய கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவன்தான் முதல். அந்த கடவுள் எல்லாத்துக்கும் முதலாக இருக்கக்கூடியவர், அதாவது அவர் என்றுமே இருக்கக்கூடியவர். அதனால் அவரை யாரும் உருவாக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, பேரண்டமும் யாராலும் உருவாக்கப்பட வேண்டியதில்லை, அதாவது இந்த பிரபஞ்சம் யாராலும் உருவாக்கப்பட வேண்டியதில்லை, அது என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒன்றுன்னு சொன்னாங்க. என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒன்று, அதனால் அந்த உலகத்தை யாரும் உண்டாக்க வேண்டியதில்லை, அதாவது இந்த யூனிவர்ஸை யாரும் உண்டாக்க வேண்டியதில்லை, அது என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒன்றுன்னு சொன்னாங்க. இப்போ தலை கீழே திரும்பி போச்சு.
இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பிக் பேங் அப்படின்னு ஒரு தியரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிக் பேங் என்ற தியரியிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மிகப்பெரிய பிரபஞ்சமானது சூன்யத்திலிருந்து தோன்றிச்சு. அது தோன்றி கிட்டத்தட்ட 2000 கோடி வருஷம்தான் ஆகுது, அதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. இப்போது இந்த 2000 கோடி வருஷங்களுக்கு முன்னால் இந்த உலகம் தோன்றி இருந்தால் அதுக்கு முன்னாடி அது இல்லைன்னு தானே அர்த்தம். பிக் பேங் தியரியை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பிக் பேங் தியரியை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் 2000 கோடி வருஷத்துக்கு முன்னால் இந்த உலகம் எங்கே இருந்துச்சுன்னு சொல்லணும். 2 பொருட்கள், அது ஹைட்ரஜனாக இருக்கட்டும் அல்லது ஹைட்ரஜனுடைய நியூக்ளியாக இருக்கட்டும், ஏதேனும் 2 பொருட்கள் மோதி இது உண்டாயிற்று என்று கூறினாலே அந்த 2 பொருட்களுடைய சோர்ஸ் நீங்கள் இன்னும் சொல்லலையே, அது எங்கேருந்து வந்துச்சு? ஒன்று சூன்யத்திலிருந்து வந்துச்சுன்னு சொன்னால் சூன்யத்தில் அங்கேயே உங்களுடைய தீரி அடிபட்டு போச்சு. ஒப்பந்தம் போடும்போது அப்படி தான் போட்டோம். அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன? சூன்யத்திலிருந்து தானாக இந்த உலகம் தோன்றியது அப்படின்னு தான் ஒப்பந்தம் போடுறது. ஆனால் சூன்யத்திலிருந்து உலகம் தோன்றியது அப்படின்னு சொன்னாலே தீரி அடிபட்டு போயிடுச்சு. ஏன்னா சூன்யத்திலிருந்து எதுவுமே தோன்றாது. அப்படின்னாக்கா பேரண்டமே இல்லைன்னு அர்த்தம். பேரண்டமே இல்லை அப்படின்னா இந்த உலகமும் இல்லைன்னு அர்த்தம். இந்த உலகமும் இல்லை அப்படின்னாக்கா இங்கே உட்காந்துட்டு இருக்க நாமெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். நாமெல்லாம் இருக்குன்றதும் உண்மை, இந்த உலகம் இருக்குன்றதும் உண்மை, அதனால் இந்த பிரபஞ்சம் இருக்குன்றதும் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது சூன்யத்திலிருந்து தோன்றியது அப்படின்னு சொன்னால் அதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கேயே தியரி அடிபட்டு போச்சு. அப்போ 2 விஷயம், ஒன்று சூன்யத்திலிருந்து தோன்றிச்சு அப்படின்னு சொன்னாலே அடிபட்டு போயிடுச்சு, அதல்லது ஏதேனும் ஒரு 2 பொருட்கள் மோதியதின் விளைவாக உண்டாச்சு அப்படின்னாலும் அடிபட்டு போச்சு. இப்போ உண்மையிலே அறிவியல் என்ன சொல்லுது அதுதான் நாம் பார்க்கணும். 2 பொருட்கள் மோதியதின் அடிப்படையிலையா அல்லது சூன்யத்திலிருந்து தோன்றிச்சா அப்படின்னு. இப்போ 1900களுக்கு முன்னால், அதாவது 1929க்கு முன்னால் வரைக்கும் இந்த பிரபஞ்சம், அதாவது அண்ட சராசரங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் ஸ்டாட்டிக்காக இருக்குது. அதாவது அதில் மாற்றமே இல்லாத மாறா நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தியரி விஞ்ஞானிகள் கூட நம்பிக்கிட்டு இருந்தாங்க. விஞ்ஞானிகள் கூட அந்த கருத்தை நம்பிக்கிட்டு இருந்த போது நியூட்டன் அப்போ தான் தோன்றாரு. நியூட்டன் வந்தார். நியூட்டனை பற்றி கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். அந்த நியூட்டன் அவர் கிரகங்களின் சஞ்சாரங்களை எல்லாம் சரியாக கணித்து இதெல்லாம் இந்த உலகம் எப்படி செயல்படுகிறது அதுக்குண்டான விதிகளை எல்லாம் கண்டுபிடித்த பொழுது அவர் சொன்ன கருத்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ், யூனிவர்சல் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் பிணைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். சரி, இதுக்கு உதாரணம், இப்போ பூமி இருக்குது, சூரியனுக்கு பக்கத்தில், இப்போ சூரியன்லேருந்து 15 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் பூமி இருக்குது. இந்த பூமி எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பூமி தோன்றிய காலத்திலேருந்து 500 கோடி வருஷமாக இங்கே இருக்குது. அப்படின்னாக்கா இந்த பூமி சும்மாவாக இருக்குது? இல்லை, அது பூமி சூரியனை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இது ஏன் இப்படி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும்? அதுக்கு நகரக்கூடிய பொருளாக இருந்தால் ஓடி போயிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இல்லை, சூரியனுடைய ஈர்ப்பாற்றல் அதை தன்னை சுற்றி வரும்படி செய்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இதே மாதிரி ஆற்றல் அந்த சூரியனுக்கு மட்டும்தான் உண்டான்னு கேட்டால் இல்லை, எல்லா நட்சத்திரங்களுக்கும் உண்டுன்னு சொன்னார். சரி, எல்லா நட்சத்திரங்களுக்கும் உண்டுனாக்கா எல்லா நட்சத்திரங்களும் ஒன்றை ஒன்று இழுக்கிறதா அப்படின்னு கேட்டோம். ஆமாம், இழுக்கிறது அப்படின்னு சொன்னார். எல்லா நட்சத்திரங்களும் ஒன்றை ஒன்று இழுத்தது என்றால் அது எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல விழணுமே, எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்று சேரணுமே, அது ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு நியூட்டன் கொஞ்சம் யோசனை பண்ணார். ஆமாம், வாஸ்தவமான கேள்வி இது, உண்மையிலேயே அதில் லாஜிக் இருக்குது, இது சயின்டிஃபிக்கான கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தியரியில் அந்த யூனிவர்சல் கிராவிடேஷன் என்ற தியரியில் ஒரு சில மாற்றத்தை செய்கிறாரு. அந்த மாற்றம் என்ன தெரியுமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று இழுக்கும்போது தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் அதையெல்லாம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை செயல்படுத்துது. அதாவது அட்ராக்ஷன் ஃபோர்ஸுக்கு நேர் எதிரான ஃபோர்ஸு ரிப்பல்சிவ், ஒன்றை ஒன்று விலக்குகிறது.
அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று ஆகர்ஷித்தாலும் தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒன்றை ஒன்று விளக்குகிறது. ஆகவே இரண்டு விசைகளும் சமன் செய்யப்படுகின்ற காரணத்தால் இந்த யூனிவர்ஸ் இப்படியே நிக்குது, மாறாம அப்படியே நிக்குது அப்படின்னு சொன்னார் அவர். இதுக்கு பின்னாடி ஐன்ஸ்டீன் வந்தார். ஐன்ஸ்டீன் அவருடைய புரட்சிகரமான ரிலேட்டிவிட்டி தியரியை நிறுவினார். இந்த ரிலேட்டிவிட்டி தியரியிலே ஒரு உள்ளார்ந்த இன்டென்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இந்த யூனிவர்ஸ் ஒரே நிலையில நிக்கல, அதுல சில மாற்றங்கள் நடந்தே தீரும் அப்படின்னா அந்த ரிலேட்டிவிட்டி தியரியே சொல்லுது. இப்போ இவர் என்ன பண்ணாரு, இவருக்கும் இதுல நம்பிக்கை இல்லை. இவருடைய தியரி இவர் கண்டுபிடிச்ச உண்மையிலேயே ஐன்ஸ்டீன் என்ன தியரியை கண்டுபிடிச்சாரோ அந்த தியரியே சொல்லுது இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் வேர்ல்டு, இட் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ் சொல்லும் போது அதை நம்புறதுக்கு அவர் தயாரா இல்லை. ஏன்னாக்கா ஒரு ஸ்டெடி ஸ்டேட் தியரி, அதாவது ஸ்டாட்டிக் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய அவருடைய விடாப்பிடியான நம்பிக்கை அந்த அளவுக்கு அந்த பிரபஞ்சம் மாறாதது அப்படியே இருக்கு அப்படின்னு நம்ப வச்சுச்சு. இதுக்காக அவர் என்ன செஞ்சாரு, ஒரு தவறான கொள்கைக்கு போனார். ஒரு தன்னுடைய ஈக்குவேஷன்ல ரிலேட்டிவிட்டி தியரியை சொல்லக்கூடிய தன்னுடைய ஈக்குவேஷன்ல அவர் புதுசாக ஒரு ஆன்டி கிராவிட்டின்ற ஃபோர்ஸ் ஒரு அறிமுகப்படுத்தினார். ஆன்டி கிராவிட்டி, கிராவிடேஷன் ஃபோர்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு தவறான கருத்தை புகுத்தினார்.